ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். இந்த 2025வது ஆண்டு ஆத்தும ஆதாயம் செய்கிற ஆண்டாக மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படியே அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஒரு ஆண்டாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளின் இந்த அருமையான புத்தாண்டின் துவக்கத்தை ஆண்டவரோடு கூட அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் துவங்குவோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன், யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களேன், துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவனை காணுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களால், மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் கூடுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளா சீயோனின் கீதம் பாடுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லார் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன், யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லேலில்லை அல்லேலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம்.
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். வேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். 2025 வருடம் நமக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராய் அவர் நமக்கு முன்பே கடந்து செல்ல விரும்புகிறார். அவருக்கு முன்பாக கடந்து செல்லுகிற அவருடைய கிருபையை பின்பற்றி அவருக்கு பின்னால் அவருடைய அடிச்சுவடுகளை கடந்து செல்வோம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் முன்னே கடந்து செல்லுகிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமேன். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய், அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற கர்த்தர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வருடங்கள் ஒவ்வொரு வருடமும் செல்ல செல்ல கொடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொடிய காலத்திலே
நாம் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டுமானால் அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். நன்றிகளை செலுத்துவோமா அவருக்கு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எல்லா விதமான காலத்திலேயும் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மேடு பள்ளங்களை நாம் இந்த வருடத்திலே சந்தித்து வந்தோம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தேற்றி அரவணைத்து பாதுகாத்து இம்மட்டும் விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வந்ததே. அந்த அன்பை நினைத்து நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே நாம் பற்றி கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, உண்மையே இந்த வருடம் முழுவதும் நான் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எந்த விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பக்கூடிய கிருபையை கேட்போம். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கேட்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வரப்போகிற நாட்களிலும் சாமி உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கொடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலங்களிலே உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய உறவுகளின் மீது ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்களின் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்காதபடிக்கு, மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மையே நோக்கி பார்க்க எல்லா காலகட்டத்திலேயும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருடத்திலே உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. முக்கியமாக எல்லா கால சூழ்நிலைகளிலேயும் உம்மை நம்பக்கூடிய கிருபையை, அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் வேறு எந்த பக்கமும் சார்ந்து விடாதபடி, எங்களுடைய கண்களை எதையும் நோக்கி பார்க்காதபடிக்கு உம்மையே நோக்கி பார்த்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மெய் சமாதானத்திலே நாங்கள் வாழும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ரேமா ஜேசி டிவியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருடம் முழுவதும் உங்களையும் நம்முடைய ஊழியங்களையும்
அவர் அதிக ஆசீர்வாதமாய் நடத்தும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி 1ஆம் தேதி அன்று ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திற்கென்றும் நம்முடைய ஊழியத்தை இந்த செய்திகளை தொலைக்காட்சியிலும் IPTVயிலும் வெப்சைட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான வார்த்தை. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இந்த வருடம் நாம் நம்முடைய வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்னோடு கூட அவர் மிக ஆழமாய் அவர் என்னை உணர்த்தினார், என்னோடு இடைப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆம் என கருமையானவர்களே, இந்த வருஷம் ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு வருஷமாக நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வருஷத்தின் கடைசி சில நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது அவருடைய உள்ளத்திலே உணர்த்தி, வருகிற இந்த 2025வது வருடம், இந்த வருஷத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எப்படி எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் எங்களோடு கூட உணர்த்தினார், பேசினார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு மிக விசேஷமான ஒரு தன்மை என்னவென்றால், இந்த வாக்குத்தத்தமானது அல்லது இந்த வார்த்தையானது எழுத்தின்படியே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், கோரேஸ் என்று ஒரு அந்நிய ராஜா, அவர் கிறிஸ்தவர் அல்ல அல்லது யூதர் அல்ல. கோரேஸ் என்கிற ஒரு அந்நிய ராஜாவை கர்த்தர் தம்முடைய வேலைக்கென்று அவர் முன் குறித்தார். பிறப்பதற்கு முன்பே ஒரு சிலரை ஆண்டவர் முன் குறித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி முன்குறிக்கப்பட்ட மனிதர்களிலே கிறிஸ்தவத்திற்கு வெளியே ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு ராஜா தான் கோரேஸ் ராஜா. ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது உலகம் முழுமைக்குமானது. கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்வின் அனுபவம். ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த மதத்தை உருவாக்கினார். ஆண்டவர் மதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. கோரேஸ் என்கிற ஒரு ராஜா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமையாய் வருவார்கள் யூத தேசத்து மக்கள். அவர்கள் நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்த பிறகு, குறிப்பிட்ட தலைமுறைக்கு பிறகு மறுபடியும் அவர்கள் அங்கே கடந்து சென்று தங்கள் தேசத்தை கட்ட வேண்டும் என்கிற தேவனுடைய அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தை, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கென்று தேவன் பலரை வேதாகமத்திலும் இன்றும் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். என்ன ஜனவரி 1ஆம் தேதியை முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள்? டிசம்பர் 25 ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடு? இப்படியெல்லாம் நிறைய சர்ச்சைகள் சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஏன் இந்த ஜனவரி 1ஆம் தேதியை முக்கியத்துவப்படுத்துகிறோம் தெரியுமா? பிப்ரவரி 1 கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்றும், நாட்களை விசேஷித்து கொள்ளாதவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்து கொள்ளாதவன் என்றும் தேவனுடைய வேதம் சொல்லுகிறபடியினால், வருடத்தின் முதல் நாள், ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருடைய பாதத்திலே நிறுத்தி, ஆண்டவர் இந்த ஒரு ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது, இந்த காரியங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நாம் திட்டமிட, தீர்மானிக்க, நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேலைகள், எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டறிந்து இந்த வருஷம் முழுவதற்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுகிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு ஊழியத்திற்கும், ஊழியக்காரருக்கும், அவரை பின்பற்றுகிற மக்களுக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து அதனுடைய பின்னணியத்தை ஆராய்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் செயல்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த வருஷம் முழுவதும் நாம் ஆசீர்வாதமாய் கடந்து செல்ல முடியும்.
ஆண்டவர் இந்த வருஷத்தில் சொல்லுகிறார், நம்முடைய ஊழியத்திற்கும் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் உலகமெங்கும் உள்ள தேவ பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தேவனுடைய ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு மறுபடியும் விடுதலையாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு சித்தம் கொண்டார். அந்த சித்தத்தை நிறைவேற்ற கோரேஸ் என்று ஒரு ராஜாவை தெரிந்தெடுத்தார். அந்த கோரேசுங்கிற ராஜாவை தெரிந்தெடுத்து தான் அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும் கதவுகளை திறந்து வைக்கும்படியவும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போவேன், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும். ஏன் கோரேசு பார்த்து இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று அறிந்திருக்கிறேன். கோரேஸ் ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆக இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் என்னவென்றால், ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியிலே நீங்களும் நானும் தீவிரமாய் செயல்பட வேண்டும். சமீப நாட்களாக, குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம், நம்முடைய இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்கு அநேகர் ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஃபோன் பண்ணுகிறார்கள், உங்களுடைய செய்தியை கேட்டோம், மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று. நான் அவர்களுக்கு சொல்லுகிற காரியமெல்லாம், நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள், இதை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். மற்ற ஆத்துமாக்கள், மற்ற ஜனங்களும் இதை பார்க்கட்டும். உங்கள் நண்பர்களுக்கு இதை சொல்லுங்கள், உங்கள் உற்றார் உறவினர்களிடத்தில் இதை சொல்லுங்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். ஏனென்றால் வேதனையின் நடுவில் இருக்கிற பலரோடு இந்த வார்த்தைகள் பேசுகிறது. ஆகவே நாம் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்வதுமே ஒரு அருமையான ஊழியம்தான். இந்த வருஷம் ஆண்டவர் நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலான வழிகளையெல்லாம் செவ்வையாக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் எவ்விதத்தில் ஆகிலும் ஆண்டவருடைய அன்பை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு விதமான கொடுமையான காலத்திற்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம். கடைசி காலங்கள், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசன ஆய்வாளர்கள் கவலையோடு வேதத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு கவலையோடு சொல்லுகிறார்கள், இதுதான் கடைசி ஜெனரேஷன் என்று சொல்லுகிறார்கள். நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே உங்களையும் என்னையும் கோரேசை போல் அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு முன்னே செல்ல வேண்டுமானால் நீங்கள் என் பின்னே கடந்து வந்து ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயம் செய்ய வேண்டும். மூடி பிரசங்கியார் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வீரராய் செயல்பட்டார். ஆண்டவர் அவரை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பினார். இந்த மூடி பிரசங்கியாரனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை ஆண்டவரிடத்திலே பண்ணியிருந்தார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஆத்துமாவுக்காவது
நான் உம்மை அறிவித்து விட்டுத்தான் இரவு நான் படுக்கைக்கு செல்வேன் என்று ஒரு உறுதிமொழியை எடுத்திருந்தார். அதன்படி அவர் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அவர் அமெரிக்காவிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இரவு சாப்பாட்டுக்கு அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று ஞாபகம் வந்தது, இன்று காலையிலிருந்து மாலை வரை அலுவலகத்திலே இருந்தார். ஒரு மனிதனுக்கும் சுவிசேஷம் அன்றைக்கு அவர் அறிவிக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்தார். ஆனால் ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் அறிவிப்பேன் என்கிற அந்த பொருத்தனையை, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஞாபகம் வந்தவுடனே உணவை மூடி வைத்துவிட்டு தெருவிலே இறங்கி ஓடுகிறார். பனி நேரம், இரவு 8 மணிக்கே ஊர் அடைந்து விட்டது. கண்ணு கட்டின தூரம் வரை தெரு வெறிச்சாடி கிடக்கிறது, ஒரு ஆளும் இல்லை. ஆகவே அங்கும் இங்கும் ஓடும் பொழுதே ஆண்டவரிடத்தில் சொல்கிற, ஆண்டவரே ஒரு ஆத்மாவாவது எனக்கு காட்டும் ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்லிவிட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார். வெகு தூரம் போகும் பொழுது ஒரு போஸ்ட்டு, ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கிறது. இந்த போஸ்ட்டில் ஒரு உருவம் தூரத்தில் பார்க்கிறார். ஒரு உருவம் அங்கே இந்த போஸ்டில் சாய்ந்திருப்பது போல தெரிகிறது. வேகமாய் கிட்டே ஓடினார். பார்த்தால் ஒரு மனிதன், நல்ல குடி போதையிலே அந்த எலக்ட்ரிக் போஸ்டில் அவன் சாய்ந்து தன்னிலை மறந்து கிடக்கிறான். பரவாயில்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஆத்மாவையாவது காட்டிவிட்டேரே என்று சொல்லி வேகமாய் அவனுடைய தோள்பட்டை 2ஐயும் உலுக்கி அவனிடத்தில் இயேசுவை உனக்கு தெரியுமா என்று அதட்டலோடு கேட்கிறார். முழு போதையில் இருந்த அந்த மனிதன் அந்த போதையிலே சொல்லுகிற, நீ என்ன மூடியா, இயேசுவை பற்றி சொல்லுகிறாயே என்று கேட்டார். அவ்வளவு போதையில் இருந்த மனிதனுக்கும் தெரிகிறது, இந்த மாதிரி இரவில் ஒரு மனிதனிடத்தில் வந்து இயேசுவை உனக்கு தெரியுமான்னு சொன்னால் அது மூடியாத்தான் இருக்கணும், மூடி பிரசங்கியாராகத்தான் இருக்க வேண்டும். கருமையானவர்களே, கோரஸை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க பல இடங்களிலே தடை, சுவிசேஷம் அறிவிக்கிறதே குறைந்து இருக்கிறது. இந்த வருடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தைரியமாய் ஊழியங்களுக்கு நாம் இந்த வருடம் கடந்து செல்ல வேண்டும். கிராம ஊழியங்கள், நகர ஊழியங்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை உங்களிடத்தில் என்னிடத்தில் இந்த புது வருஷத்தில் எதிர்பார்க்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு ஆண்டாய் இந்த 365 நாள், நமக்கு இன்றிலிருந்து 365 நாள் ஆண்டவர் நம்முடைய கைகளிலே தருகிறார். இந்த 365 நாளும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி. கொஞ்சம் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். இந்த கோரேஸ் ராஜாவினுடைய ஆட்சி காலத்தில்தான் எஸ்ரா, நெகேமியா வாழ்ந்தார்கள். அடிமை பூமியிலே அடிமைத்தனமாய் தான் அங்கே வாழ்ந்தார்கள். கோரேஸ் வந்து அவர்களை விடுதலை செய்கிறார். கோரேஸ் வந்து யாரெல்லாம் அந்த தேசத்திற்கு, எருசலேம் தேசத்துக்கு போய் மறுபடியும் அந்த அலங்கத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, எல்லாரும் நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்களுக்கு வேண்டிய பாத்திரங்கள், உங்களுக்கு வேண்டிய தங்கம், வெள்ளி, மரங்கள் எல்லாம் நான் தருகிறேன் என்று கோரேஸ் கடிதம் கொடுத்தார். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாய் எருசலேமுக்கு நேராக அவர்கள் விடுதலையோடு நடந்து சென்றார்கள். சிறையிருப்பிலிருந்து மீண்டு போகிறார்கள். இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை சிறையிருப்பிலிருந்து மீட்டு அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி. அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி என்றால் என்ன? ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பணி. நெல் மணிகள் விளைந்திருக்கிறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே
லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் தாகத்தோடும் பாரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு அவர்கள் சொன்னார்கள், ஐயா, என்னுடைய கணவர் அரசாங்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிரைவராக இருக்கிறார், ஆனால் டெம்பரவரி போஸ்ட்டில் இருக்கிறார். அவருக்கு பெர்மனெண்ட் போஸ்ட் கிடைக்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். சரியம்மா, நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நான் மாத்திரம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு எலும்பிலும் வலி, வேதனை. அரசாங்க ஆஸ்பத்திரியில் என்னை காட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனையோடு வியாதியிலே தவித்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவர்களை வளர்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தரும்படி ஜெபியுங்கள். என்னுடைய கணவனார் மனம் திரும்பி அவரும் என்னோடு கூட ஆலயத்திற்கு வர வேண்டும், அதற்காய் ஜெபியுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாத குடும்பங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவரை தாகத்தோடு ஏற்றுக்கொள்ள ஜனங்கள், ஆத்துமாக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாம் போய் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நாம் அவர்களுக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அங்கே நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, அரசியல் சூழ்நிலை, இதை பார்த்து கொண்டே இருந்தால் வேதம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். நமக்கு சாதகமாக இருக்கிறதை பார்த்துத்தான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. என்றால் பவுல் ஊழியம் செய்த முதல் நூற்றாண்டிலேயே ஒரு கிராமத்திற்குள்ளே செல்லும் பொழுது அந்த கிராமத்தார் பவுலை கல்லெறிந்து அவன் இறந்து விட்டான் என்று வெளியே தூக்கி போட்டு விட்டார்கள். இப்படி கிராமத்திற்கு வராதே என்றார்கள். ஏதோ இன்றைக்கு தான் புதிதாய் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. கிபி 80 சொன்னார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷம் அன்றும் இன்றும் எதிர்ப்புகளுக்கு நடுவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கைகளை பிடித்து கொண்டு இந்த வருஷத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய். காரணம் என்ன தெரியுமா? அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான். ஆண்டவர் யாருடைய கரங்களை பிடித்து கொண்டு, நான் உனக்கு முன்னே போகிறேன், நீ தைரியமாக என் பின்னால் வா, கோணலானவைகளை எல்லாம் நான் நேராக்கி சரி செய்து செப்பனிட்டு உனக்கு நல்ல பாதையை உருவாக்கி நான் முன்னால் போகிறேன், நீ பின்னாடி என் அடிச்சுவடை பின்பற்றி வா என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றார் தெரியுமா? எனக்கு பிரியமானதை செய்கிறவர். கோரேஸ் அந்நிய ராஜாவாய் இருந்தும் அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வருஷம் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அந்த உன்னதமான அறுவடை பணியிலே நம்மை முழுமையாய் நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த வழியிலாவது ஜெபிக்கலாம். உள்ளூர் ஊழிய குழுவோடு, உங்கள் சபையில் இருக்கிற ஊழிய குழுவோடு நீங்கள் இணைந்து வேலை செய்யலாம். அல்லது இந்தியாவில் எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஏதாகிலும் உங்களுக்கு பிடித்த ஒரு ஊழியத்தோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்யுங்கள். ரெண்டாவதாக, அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான், அவனுக்கு முன்பாக நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றான். ரெண்டாவதாக, இந்த வருடம் முழுவதும் ஜெப நேரத்தை அதிகரிக்க வேண்டும். நாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் நேரம் தேவ பாதத்திலே காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த புது வருஷம் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு அது பிரியம். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாதத்திலே போய் காத்திருக்க வேண்டும். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பழக்கம் உண்டு. பிறந்த நாள் ஆனாலும் கிறிஸ்மஸ் ஆனாலும் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை கொடுத்து வாழ்த்துவது அங்கே வழக்கமான ஒரு காரியம். அந்த வெகுமதியை மிக ப்ரீஷியஸாய் நினைப்பார்கள்.
மகளுக்கு பிறந்தநாள் வருகிறது என்றால் தகப்பனார் தாயார் மகளுக்கு தெரியாமலேயே ஒரு நல்ல சர்ப்ரைஸ் gift ஒன்றை வைத்திருப்பார்கள். அதே போல் ஒரு குடும்பம், அப்பா அம்மா ஒரே மகள், அப்பாவுக்கு பிறந்தநாள் வருகிறது. மகள் யோசித்தாள், சிறு பிள்ளை ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்தநாளுக்கு தகப்பனார் என்னுடைய டேடி ஏதாவது ஒரு நல்ல gift எனக்கு தர்றாங்க. ஆகவே இந்த ஆண்டு என் தகப்பனாருடைய பிறந்த நாளுக்கு நான் முதல் முறையாய் ஒரு gift கொடுக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். ஆனால் அந்த gift யாருக்கு தெரியக்கூடாது என்று அவள் நினைத்து கொஞ்சம் ஸ்வெட்டர் பின்னுகிற அந்த நூல், கம்பிளி நூல், அதற்கான உபகரணங்களை எல்லாம் சிறுக சிறுக பைசா சேமித்து வாங்கினாள். வாங்கி தன்னுடைய அறையிலே யாருக்கும் தெரியாமல் வைத்துவிட்டு பள்ளிக்கூடம் செல்லுகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் அந்த அறையை பூட்டி கொண்டு யாரிடம் அப்பாட்ட பேசலை, அம்மாட்ட பேசுறதில்லை. 2-3 மாதமாய் பெற்றோர்களிடத்தில் அவள் பேசவே இல்லை. ரூமை அடைத்து கொண்டு தகப்பனாருக்கு அன்போடு ஒரு சொட்டர் பின்னி கொண்டிருக்கிறாள். தகப்பனாருக்கு தெரியாது. ஆனால் தகப்பனும் தாயும் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். ஏன் மகள் பேச மாட்டேன்னுங்கிறாள், தனி அறையிலே போய் அடைத்து கொள்ளுகிறாள் என்று அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள். பிறந்தநாள் வந்தது. மகள் தான் செய்து முடித்திருந்த மிக அழகான நேர்த்தியான இந்த சொட்டரை எடுத்துக்கொண்டு தகப்பனாரிடத்திலே ஓடி வந்து, அப்பா இது என்னுடைய முதல் gift உங்களுடைய பிறந்தநாளுக்கு என்று கொடுத்த பொழுது தகப்பனார் கண்ணீரோடு மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு சொன்னார், மகளே இந்த gift எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த கிஃப்டை தயாரிப்பதற்காக நீ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் என்னோடு பேசவே இல்லை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். எனக்கு இந்த கிஃப்டை விட நீ என்னோடு பேச வேண்டும். மாலையிலே அலுவலகம் விட்டு நான் வரும் பொழுது என் மகள் நீ ஓடி வந்து டேடி என்று சொல்லி என் மடியிலே அமர்ந்து என்னோடு நீ பேச வேண்டும். அதுதான் எனக்கு பெரிய gift என்று தகப்பனார் சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்தில் மிகுந்த வேதனையோடு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லு, என் மகனே, என் மகளே, நீ எனக்காய் செய்கிற வேலைகள் அநேக வேலைகள் இருந்தால் அதையெல்லாம் விட நீ என் பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்பதையே நான் அதிகமாய் விரும்புகிறேன். அது எனக்கு மிகவும் பிரியம். என் பாதத்திலே அமர்ந்து என்னிடத்திலே பேசு. இந்த வருஷம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வு அதிகரிக்க வேண்டும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு பேசுகிற நேரத்தை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். 2வதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான், நான் அவனுக்கு முன்னே கடந்து போகிறேன். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும், கோணலானவைகளையெல்லாம் அவர் செவ்வையாக்கி நேராக்க வேண்டுமானால், நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் 365 நாளும் கடவுளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த வேதாகமத்தை முழுமையாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த ஒரு வருடம் இன்றையிலிருந்து வேதத்தை அதிகமாய் வாசிக்க துவங்குங்கள். இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக வேதாகமத்தை வாசித்து முடியுங்கள். இந்த வேதத்தில்தான் ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஒழுக்கம், ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எல்லாவற்றையும் இங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதாகமத்தை முழுமையாய் ஒரு முறை 66 புஸ்தகங்களையும் இந்த வருஷத்திற்குள்ளே நான் வாசித்து விடுவேன் என்று தீர்மானித்து நீங்கள் வாசியுங்கள். நேரம் இருக்கிறவர்கள் 2 முறை கூட இந்த வேதத்தை இந்த வருஷம் வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து
இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நாம் கவனமாய் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், வலதுகையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வருடம் முழுவதும் அதிக நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும், அதிக நேரம் பைபிள் வாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய இறையரசின் விரிவாக்கத்திற்கான ஊழிய பணியிலே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியிலே ஏதாவது ஒரு வேலை ஆண்டவர் நமக்கு அருகாமையில் இருக்கிற ஊழியங்களோடு, ஊழியர்களோடு, சபையோடு, உங்கள் சொந்த திருச்சபையோடு சேர்ந்து உங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பியுங்கள். ஆத்துமாக்கள் அறுவடை ஒன்றே உங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு நெருங்கி இருப்பதையும், அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பதையும், அவர் உங்கள் முன்னே உங்கள் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருடம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மோடு கூட வந்து நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, இந்த வருஷம் 2025வது வருடம் நீர் எங்களுக்கு முன்பே கடந்து சென்று எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்களை வழிநடத்துகிறவராய், எங்களோடு கூட வந்து எங்கள் வாழ்க்கையிலே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் எந்த மனிதனையும் ஆண்டவரே நீ கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத அந்த கோரேஸ் ராஜாவினுடைய கரத்தை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. கோரேசுக்கு சொல்லும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களை நான் உனக்கு தருவேன் என்று கோரேசுக்கு சொன்னவர். இந்த வருஷம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை பின்பற்றி வர விரும்புகிற, இப்பொழுது தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வருடம் 365 நாளும் ஆண்டவரே நீ அவர்களுக்கு முன்பாய் நடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும். எங்கள் வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தினுடைய நிலவரங்கள் ஆண்டவரே கோணல் மாணலாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே இதை சரி செய்து, இதை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே நேரான பாதையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த வருஷம் நீ நடத்தப் போகிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை தீர்மானித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் ஆண்டவரே 365 நாளும் உடைய பாதத்தில் மற்ற எந்த வருஷங்களையும் விட சற்று அதிக நேரம் நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. உம்மோடு பேசுவோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வேதத்தை ஆண்டவரே ஒரு முறையோ இருமுறையோ இந்த வருஷத்திற்குள்ளாக நாங்கள் மறுபடியும் வாசித்து முடித்து விடுவோம் ஆண்டவரே. அப்படி வாசிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தில் உமக்கு எதெல்லாம் பிரியம் என்று சொல்றீங்களோ அந்த உமக்கு பிரியமானதையெல்லாம் நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கோரேசை போல அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான் என்று சொல்லி நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொன்னீங்களே, அதே போல நாங்களும் உமக்கு பிரியமானதை எல்லாம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு முன்பாய் நீர் கடந்து செல்லும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு பின்பாக நாங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி கடந்து வருகிறவர்களாய் ஆண்டவரே, இந்த வருஷம் உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு எங்களால் இயன்ற மட்டும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, அவருடைய கோணலான வாழ்க்கைகளை எல்லாம் நீர் நேராக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முழுமையாய் நீர் மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து
கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, 2025வது வருடத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உங்களோடும் என்னோடும் அவர் பேசியிருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. ஆகவே இந்த கோரேசை குறித்து பைபிளில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். கோரேஸ் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய அபிவிருத்தி பணியிலே எதையெல்லாம் செய்தார் அதையெல்லாம் நாமும் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த வருடம் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை அவருக்கு பிரியமானதையெல்லாம் செய்ய நாங்கள் எப்படி அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் எப்படி அதிக நேரம் பைபிள் வாசிக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் தடுமாற்றத்தோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த ஆலோசனைகளை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். திரையில் காணும் எங்களுடைய தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்த்து கொண்டு வருவதிலே நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை எப்போ வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் தாமே இந்த வருடம் 365 நாளும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மறுபடியும் ரேமா ஜேசி டிவியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ.